இந்த தவறான உறவை விட்டுவிடு என கெஞ்சிய கணவன். அப்படித்தான் ஊர் சுத்துவேன் என திமிராக பேசிய மனைவி. மனவேதனையில் மதுபோதைக்கு அடிமையான நபர். சுத்தியலால் மண்டையை உடைத்து ரோட்டில் வீசி விபத்து போல் நாடகமாடிய கொடூர பெண். காதலனுடன் சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேகமா ஓடி வந்த அந்த பெண், சார் என்னோட கணவர் விபத்துல இறந்துட்டாருன்னு சொல்லி கதறி அழுதாங்க. அது சரிமா, உனக்கு யாரு தகவல் சொன்னாங்க? எந்த இடத்துல விபத்து நடந்துச்சு? உயிரிழந்த உன்னோட கணவர் பேரு என்னன்னு போலீஸ்காரங்க பல கேள்விகளை கேட்டாங்க. அதுக்கு அந்த பெண், சார் என்னோட கணவர் புக்கே சின்ன புட்டண்ணா நாயக் மதனப்பள்ளி அருகே வந்தபோது அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி உயிரிழந்து கிடக்கிறதா எனக்கு ஒருத்தர் போன் செஞ்சாரு. நானும் அங்க போய் பார்த்ததில்ல. என்னோட கணவர் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்தாருன்னு சொன்னாங்க. பிறகு அங்க இருந்தவங்க முதல்ல போலீஸுக்கு தகவல் சொல்லுங்கம்மான்னு சொன்னதுல தான் இங்க வந்தேன். இப்படி கொடூரமா விபத்தை ஏற்படுத்தி என்னோட கணவரை கொன்னவங்களை சும்மா விடாதீங்க சாருன்னு ரொம்ப வேதனையோட சொன்னாங்க. உடனே அந்த பெண் சொன்ன இடத்துக்கு போய் பார்த்த போலீஸ்காரங்க அங்க கிடந்த புக்கே சின்ன புட்டண்ணா நாயக்கோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. பிறகு நடத்தின விசாரணையில இது விபத்து தான் போலீஸ்காரங்க உறுதி செஞ்சாங்க. பின்னர் இறந்து போனவருடைய அண்ணன் ஒரு திடுக்கிட வைக்கும் புகாரை கொடுத்தாரு. அதன் பேரில் விசாரணை செய்ததுல வெளியாச்சு அந்த கொடூர சம்பவத்துக்கான பின்னணி. மதனப்பள்ளி கோட்டவாரிப்பள்ளி பஞ்சாயத்து நாரமாகுல தாண்டாவைச் சேர்ந்த விவசாயி புக்கே சின்ன புட்டண்ணா நாயக். இவருக்கு ரமீலா ஆஷாங்கிற மனைவியும் 3 மகன்களும் இருக்கிறாங்க. ரமீலா அதே கிராமத்தில் மருத்துவ உதவியாளரா பணியாற்றிட்டு வந்தாங்க. இந்த நிலையில ரமீலாவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ரெட்டப்பா நாயக்குடன் பழக்கம் ஏற்பட்டு இருக்கு. இந்த பழக்கம் நாளடைவில் தகாத உறவா மாறின நிலையில 2 பேரும் சேர்ந்து ஊரு சுத்துறது, தனிமையில இருக்கிறதுன்னு ஜாலியா இருந்துகிட்டு வந்திருக்காங்க. இது ஊர் முழுக்க தெரிஞ்ச நிலையில ரமீலாவோட கணவர் சின்ன புட்டண்ணாவுக்கும் தெரிய வந்திருக்கு. இதனால மனசு உடைஞ்சு போன அவரு மனைவி ரமீலாவை இந்த கேடுகட்ட தகாத உறவை கைவிட கோரி கண்டிச்சதா சொல்லப்படுது. ஆனா கொஞ்சம் கூட கணவன் பேச்ச மதிக்காத ரமீலா காதலனோடு ஊர் சுற்றி திரிஞ்சதா சொல்லப்படுது. இதனால வேதனையான ரமீலாவோட கணவர் மது போதைக்கு அடிமையானதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில இப்படியே சின்ன புட்டண்ணா கிட்ட நாள்தோறும் சண்டை போட்டு இருக்க முடியாதுன்னும் இவர் இருந்தா நிம்மதியா வாழ முடியாதுன்னும் கணக்கு போட்ட ரமீலா ஒரேடியா தீர்த்து கட்டிட்டா எல்லா பிரச்சனையும் ஓய்ந்துடும்னு முடிவெடுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் சந்தர்ப்பம் பார்த்து காத்திருந்த ரமீலாவுக்கு அன்னைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சாதகமா அமைஞ்சிருக்கு. இரவு வழக்கம் போல மது போதையில சின்ன புட்டண்ணா வீட்டுக்கு வந்து உறங்க போனதை பார்த்துக்கிட்டே இருந்த ரமீலா இன்னைக்கு இவரோட கதையை முடிச்சிடணும்னு அங்க கிடந்த ஒரு பெரிய கல்லை எடுத்து வந்து கணவரோட தலையிலேயே போட்டாங்க. அதுல அவரு ரத்த வெள்ளத்துல மயக்கமான நிலையில காதலன் ரெட்டப்பாவுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னாங்க. உடனே அங்க வந்த காதலனோடு சேர்ந்து வீட்டுல இருந்த ரத்த கரைகளை எல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு பிறகு ரமீலாவோட உதவியோட தன்னோட பைக் முன்பகுதியில படுக்க வச்சு பக்கத்துல இருந்த இலந்த பழ தோப்புக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க போனதும் மூச்சு திணறிக்கிட்டு இருந்த சின்ன புட்டண்ணாவோட தலையிலேயே சுத்தியலால அடிச்சு கொடூரமா கொன்னுட்டு அங்கேயே சாலையோரம் சடலத்தை வீசி விபத்து போல மாற்றி இருக்காங்க. அடுத்து சின்ன புட்டண்ணா பைக்ல மதனப்பள்ளி வரும்போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி இறந்ததா ரமீலா மதனப்பள்ளி தாலுகா போலீஸில் புகார் செஞ்சாங்க. சம்பவம் நடந்த இடம், சடலம் கிடந்த கோணம் இதையெல்லாம் வச்சு பாக்குறப்போ இது விபத்துன்னு உறுதி செஞ்ச போலீசார் விபத்துன்னு வழக்கு பதிவும் செஞ்சாங்க. பிறகு இந்த வழக்குல இருந்து தப்பிச்சிட்டோம்னு ரமீலா நிம்மதி பெருமூச்சு விட்ட நிலையில தான் ரமீலாவோட வீட்டுக்கு வந்த சின்ன புட்டண்ணாவோட சகோதரர் பெத்த புட்டண்ணா அவங்க வீட்டுல இருந்த சில மாற்றங்களை கவனிச்சிருக்காரு. அதுல ரொம்ப முக்கியமா அந்த வீட்டுல அடிச்ச ரத்த வாடை.
பிறகு வீட்டுல இருந்த அம்மிக்கல் இடம் மாறி இருந்தது. ரொம்ப அவசரமா கிளீன் செய்த தடயங்கள்னு எல்லாத்தையும் நோட் பண்ண அவரு தன்னோட தம்பி விபத்துல சாகலன்னும் அவனோட இறப்புல ஏதோ மர்மம் இருக்கிறதாவும் போலீஸ்ல புகார் கொடுத்தாரு. ஆனா அவரோட புகார போலீசார் கண்டுக்காம திருப்பி அனுப்புனதாகவும் இதனால் அவர் மாவட்ட கலெக்டரையும் எஸ்பி தீரஜையும் பல தடவை சந்தித்து மனு அளிச்சாரு. இதனால மாவட்ட எஸ்பி சீரியஸாக எண்ணி வழக்க டவுன் எஸ்ஐ ராஜரெட்டியிடம் ஒப்படைச்ச நிலையில அவர் சிறப்பு குழுவுடன் விசாரணையை தொடங்கினார். அதுல ரமீலா கிட்ட நடத்தின தீவிர விசாரணையில கணவனை காதலனோடு சேர்த்து அடிச்சு கொடூரமா கொன்ன விஷயம் அம்பலமாச்சு. பிறகு ரமீலாவையும் ரெட்டப்பாவையும் கைது பண்ண போலீஸ்காரங்க இறுதியா சிறையில் அடைச்சாங்க.